அரசுட காலத்தில் பள்ளியே கதையென்று இபாதத்தே கதையென்று கிடப்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஒரு இளைஞன் இளமை பருவத்தில் இந்த உலகத்துக்கு பல்வேறு வகையான பராக்குகள் அவனை ஈர்த்திருக்கின்ற போதும், உலகத்தின் ஆசாபாசங்கள் அவனை சுண்டி இழுத்த போதும், அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இறைவனுடைய மார்க்கம் என்று, இறைவனுடைய தீன் என்று, அவனுடைய கடமை என்று, அவனுடைய தூதரின் வழிமுறை என்று அதற்காக காலத்தை நேரத்தை செலவழிக்கிறான் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் எந்த நிழலுமே இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் அரசுடைய நிழலை இந்த இளைஞர்கள் பெறுகின்றார்கள் என்று சிறப்பித்து பேசுகின்றார்கள். உண்மையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்கள், வெற்றிகள், அவற்றின் வரலாறுகளை எல்லாம் தொகுத்து பார்க்கின்ற போது அவற்றுக்கு பின்னால் எல்லாம் நின்று உயிர் கொடுத்தவர்களும் உதிரம் கொடுத்தவர்களும் உரம் கொடுத்தவர்களும் இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லும். கலிபா வலிதுடைய காலத்தில், உமைய ஆட்சியாளர் வலிதுடைய காலத்தில் இந்தியா வெற்றி கொள்ளப்படுகிறது. இந்த இந்திய வெற்றியை வெற்றி கொள்வதற்கு தலைமை தாங்கி வழிநடத்திய போராட்ட தளபதி முகமது பின் காசிம் என்று சொல்லுகின்ற இளைஞன். அப்போது அவனுக்கு வயசு 17. நம்ப முடியாது. சாதாரணமாக நம்முடைய பாசையில் 17 வயது இளைஞன் என்பவன் தாய் சொல்லை கேட்காத, தந்தை சொல்லை கேட்காத, ஆசிரியரை மதிக்காத, சமூகத்தை கணக்கெடுக்காத ஒரு தருதலை என்றுதான் ஒரு 17 வயது இளைஞனை சமுதாயம் அடையாளப்படுத்தும். ஆனால் இந்தியா என்று சொல்லுகின்ற அந்த மாபெரும் தேசத்தை வெற்றி கொள்வதற்கு படை தாங்கி வந்த, தலைமை தாங்கி வந்த போராட்ட தளபதி முகமது பின் காசிமுக்கு வயசு 17 என்று வரலாறு சொல்கிறது. ரோமாபுரியை வெற்றி கொள்வதற்காக, பைசாந்திய பேரரசை வெற்றி கொள்வதற்காக முகமது பின் அல் ஃபாத்தி என்று சொல்கின்ற தளபதி தலைமை தாங்கி அந்த பைசாந்திய பேரரசை வெற்றி கொள்கிறார். அப்போது அந்த தளபதிக்கு வயசு 23 என்று வரலாறு சொல்கிறது. ஐரோப்பாவுக்கு இஸ்லாத்தின் வெளிச்சத்தை, இஸ்லாத்தின் ஜோதியை கொண்டு சென்ற ஸ்பெயின் வெற்றி, ஸ்பெயினுடைய வெற்றிக்கு பிறகு ஐரோப்பாவெங்கும் இஸ்லாத்தின் நறுமணம் கமழ்கிறது. அந்த ஐரோப்பிய வெற்றிக்கு தலைமை தாங்கியவர் தாரிக் பின் ஜியாத் என்று சொல்லுகின்ற 21 வயது இளைஞன் என்று வரலாறு சொல்கிறது. மத்திய ஆசிய குடியரசுகள், மத்திய ஆசிய நாடுகள், ரஷ்யாவோடு இருக்கின்ற பல குடியரசுகள், சோவியத் ரஷ்யாவோடு இணைந்திருந்த பல தேசங்கள், இவைகளெல்லாம் அன்றைய காலத்தில் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்பட்டது. குதைபா பின் முஸ்லிம் என்று சொல்லுகின்ற போராட்ட தளபதி 24 வயதுடைய இளைஞன் தான் அந்த மத்திய ஆசியாவை வென்றெடுத்தான் என்று வரலாறு சொல்கிறது. இவ்வாறு பல்வேறு போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியவர்கள் இளைஞர்கள், வழிநடத்தியவர்கள் இளைஞர்கள், உயிர் கொடுத்தவர்கள் இளைஞர்கள், உதிரம் கொடுத்தவர்கள் இளைஞர்கள் என்று நமது வரலாறு நமக்கு சொல்லும். இஸ்லாமிய பிரச்சார வரலாற்றை படித்து பார்க்கிற போது அந்த பிரச்சார களத்துக்கும் தலைமை தாங்கியவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். மக்காவில் இஸ்லாம் பரவி மதீனாவில் அதனுடைய துளிர் விட்ட போது, மதீனாவில் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு யாரை அனுப்புவது என்ற ஒரு ஆலோசனை நடந்த போது முஸ்அப் பின் உமைர் என்று சொல்லுகின்ற நபித்தோழர் அந்த பிரச்சாரத்துக்கு தலைமை தாங்குகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மதீனா வாசிகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வராமல் இருந்த சூழ்நிலையில் ஒரு 5-6 பேர், 10க்குட்பட்ட தொகையினர் இஸ்லாத்துக்கு வந்திருந்த வேளையில் மதீனாவில் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு தலைமை தாங்குகின்றார் முஸ்அப் பின் உமைர் என்று சொல்லுகின்ற தோழர். மதீனாவில் மிகப்பெரியதொரு சக்தியாக பின்னாளில் இஸ்லாம் வளர்ந்தது என்றால் அதற்கு முஸ்அப் பின் உமைருடைய உழைப்பு மறுதளிக்க முடியாத ஒரு பங்கு என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்துகின்றோம். யமனுக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்புவதற்காக தேர்வு செய்த முஆது பின் ஜபல் என்று சொல்லுகின்ற நபித்தோழரும் வயது குறைந்த ஒரு இளைஞராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்திம காலத்தில் ரோமர்களுக்கு எதிரான போராட்டத்துக்கு படை நகர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தால் அந்த படைக்கு உசாமா என்று சொல்லுகின்ற தளபதியை நியமித்திருந்தார்கள். உசாமா என்பதும் ஒரு 15-16 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் தான்.
அந்த படையிலே ஹலீஃபா உமர் போன்ற பின்னாளில் ஹலீஃபாக்களாக வந்த பெரும் தலைவர்கள் இருந்தார்கள். அந்த தலைமைத்துவம், அந்த படைக்கு தலைமை தாங்குகின்ற பொறுப்பு ஒரு இளைஞன் உசாமாவுக்கு கிடைத்தது. இவ்வாறு இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் படித்து பார்க்கின்ற தோறெல்லாம் அங்கே இஸ்லாத்தின் வளர்ச்சியிலே போராட்ட வரலாறாக இருந்தாலும் சரி, பிரச்சார வரலாறாக இருந்தாலும் சரி, அவற்றிலே எல்லாம் மிக முக்கியமான பங்களிப்பை செய்தவர்கள் இளைஞர்கள் என்று வரலாற்றிலே படிக்கின்றோம்.